ஹோண்டா எலிவேட் கம்ப்ளீட் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டாப்புக்கு பண்ண போகிறோம். ஸோ அலாய் வீல்ஸு, லைட்டிங் மாடிஃபிகேஷன், இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் அண்ட் பிளாக்ல இருக்கும். கஸ்டமர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாஃபியா பிளாக்ல கேட்டிருக்காரு. இது ஒரு டிஃப்ரெண்ட் தீம் பண்ண போகிறோம் இந்த இன்டீரியர் எல்லாமே. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மோல்டிங்கு, ஆண்ட்ராய்ட் 360, ஒரு ஹை அண்ட் 3-வே ஆடியோ, தென் டேம்பிங்கு, ஆம்பியன்ட் லைட்டிங்கு, இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பிளாக்ல கேட்டிருக்காரு. எங்கேயுமே பீச்சே தெரியக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ரூஃப் எல்லாமே நம்ம பிளாக்காக மாற்ற போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்கோங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபுல்லாகவே டாக்டர் ஆட்டெக்ஸ் கோல்டு ஹெச்டியில் டேம்ப் பண்ணிட்டோம். டியூவல் லேயர் டேம்பிங் பண்ணியாச்சு. தென் ஸ்டெக்கோட ஆடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸில் பண்ணியிருக்கோங்கிறது காட்டுறேன் வாங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பியூர் பேஸ் மாடல். நம்ம நிறைய டாப் அண்ட் வண்டி போட்டிருக்கோம். ஹோண்டா எலிவேட்டில் லைட்டிங் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் பேஸ் வந்து நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் வண்டி. ஸோ இதையும் ஆல்மோஸ்ட் ஒரு டாப்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம், என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் இதுதான். இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாபங்கில் 10.33 இன்ச்சில் 4GB ரேமில் வித் 360 கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டர் பண்ணியிருக்கோம். தென் டேம்பிங் டாக்டர் ஆட்டெக்ஸில் அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே டாக்டர் ஆட்டெக்ஸ் ஃபோமில் பண்ணியாச்சு டேம்பிங்கு. ஸ்டெக்கில் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸ்டெக்கோட 3-வே ஃப்ரண்ட்டுக்கும் பேக் வந்து 2-வேவும், தென் ஸ்டெக்கோட டிஎஸ்பி 10 சேனல் டிஎஸ்பி ஆம்ப் பண்ணியிருக்கோம். தென் மோனோ பிளாக்கு, தென் கம்ப்ளீட்டாக சைடில் மோல்ட் பண்ணி டைமண்டோட 10 இன்ச் சப் ஊஃபர் வித் லைட்டிங்கோட கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அழகாக மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ப்ரீமியம் ஆம்பியன்ட் லைட்டிங்கு இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் வந்து பாடி கிட்டு, ஃப்ரண்ட் பாடி கிட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஹோண்டா ஒரிஜினல் பாடி கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் அசூமோட 3 இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர் அழகாக கேப் இல்லாமல் பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் 360 டிகிரி கேமரா அந்த ஹோண்டாவோட லோகோக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சைடில் பாருங்கள் 16 இன்ச் ஒரிஜினல் ஹோண்டாவோட ஜென்யூன் அலாய் வீல்ஸ் பண்ணியிருக்கோம். தென் சைட் டோர் பீடிங், சைடு அண்டர் ஸ்பாய்லரு, ரூஃப் ரெயிலு, எல்லா க்ரோம் ஐட்டம்ஸும் கம்ப்ளீட்டாக வண்டியோட க்ரோம் ஐட்டம், க்ரோம் ஹேண்டில் எல்லாமே ஹோண்டாவோட ஜென்யூன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைடு அழகாக இண்டிகேட்டர் பேட்ச் கஸ்டமர் கேட்டாங்க, பண்ணி கொடுத்தாச்சு. தென் மிரர் க்ரோமு, விண்டோ சைட் பீடிங் க்ரோமு, ரெயின் வைசர் க்ரோமு, ரூஃப் ரெயிலு, ஹேண்டில் க்ரோம் எல்லாமே ஹோண்டாவோட ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஹோண்டாவிலேருந்தே ப்ரொக்யூர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம். அதேமாதிரி பேக் சைடும் பார்த்திங்கன்னா இந்த டெய்ல் லைட்டோட கார்னர் க்ரோம்ஸு, தென் அதே மாதிரி சென்டர் க்ரோம் பீசஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணுற க்ரோம் பீசஸ்ஸு, கீழே வர டிக்கி பட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ஹோண்டாவோட தான். அதே மாதிரி கீழே வந்து அண்டர் பாடி பேக் பாடி கிட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்துருச்சு. அண்ட் லுக் லைக் டாப் அண்ட் மாதிரியே கஸ்டமருக்கு வெளியே அவுட் சைடு எல்லாம் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி எல்லா வீல்ஸுக்குமே வந்து ரெட் ரெட் கலர் கேலிபர் பெயிண்டிங் அடிச்சிட்டோம். ஸோ லுக்குக்காக கஸ்டமர் கேட்டாங்க, ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பாடி கிட்ஸு, அதுக்கப்புறம் க்ரோம் ஐட்டம் எல்லாமே ஹோண்டாவோட ஜென்யூனே வாங்கி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதோட டோர் பேட்ஸ் பாருங்கள், எல்லாமே இன்டீரியர் பாருங்கள் ஃபுல் பிளாக்குக்கு மாற்றிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பீச் வித் பிளாக்ல தான் வந்திருக்கும். டேஷ்போர்ட், டோர் பேட் எல்லாமே கஸ்டமருக்கு கம்ப்ளீட் ஃபுல் மாஃபியா பிளாக் பண்ணிட்டோம். ஸோ லெதர் ரேப்பும் பண்ணியிருக்கோம். சில பீசஸ் எல்லாமே பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கோம். பிளாக் எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆம்பியன் லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த இன்டீரியர் பாருங்கள், டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக்லேயே லெதர் ரேப் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி ரூஃபும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பீச் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே அந்த பிஎம்டபிள்யூ ஆடியில் வர மாதிரி நல்ல சாஃப்ட் டச் கிளாத்து கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே சன்ஷேடு, ஈவன் சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த வண்டியில் வராது, அதுவும் இன்ஸ்டால் பண்ணி அதுவும் பிளாக்லேயே வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாகவே பிளாக் தீம் தான் கஸ்டமர் வேணும்ட்டாங்க. எங்கேயுமே கலர்ஸ் வந்து எனக்கு அந்த பீச் கலரே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹேண்டில்ஸு எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐட்டத்தை கூட விடலை. எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாஃபியா பிளாக் தீமில் கஸ்டமர் கொண்டு வந்துட்டோம். சைட் பில்லர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சன்கிளாஸ் ஹோல்டர் இது கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே டோர் ஓப்பன் பண்ணால், டோர் சாத்தினா எல்லாமே ஒர்க் ஆகும். தென் சன்கிளாஸ் ஹோல்டர் எல்லாமே ஒரிஜினல் டைப்பில் கிளாம்ப் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி 10.33 இன்ச் பிளாபங்கோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே எங்கேயுமே மைக்ஸே இருக்காது. எக்ஸ்டர்னல் மைக் எதையுமே மாட்டல. எல்லாமே இந்த ஒரிஜினல் சன்கிளாஸ் ஹோல்டருக்குள்ளேயே எப்படி டாப் அண்டில் வருமோ அதே மாதிரியே கஸ்டமருக்கு அங்கேயே மைக்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறதும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெக்கோட 3-வே பில்லரில் அழகாக மோல்டு பண்ணி ஸ்டெக்கோட 3-வே பண்ணிவிட்டோம். அந்த பில்லர் பார்த்திங்கன்னா ரேப் பண்ணல, பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த டிசைன் அப்படியே கஸ்டமர் வேணும்னு நாங்கள் அந்த ஃபர் டிசைன் அதை அப்படியே கொண்டு வந்து பெயிண்டிங் பண்ணி ஒரிஜினல் மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டெக்கலோட ட்வீட்ரு அண்ட் ஸ்டெக்கோட மெட்டு, எம்எல் சீரியஸ் எல்லாமே ஸ்டெக், ஆம்பர், டிஎஸ்பி எல்லாமே ஸ்டெக்கோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆடியோ அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதும். ஸோ அந்த வியூஸ் எல்லாமே மறைக்காத மாதிரி கஸ்டமருக்கு ஜென்யூனாக பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்டீரியர் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில டிஸ்ப்ளே வராது. இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே ஹோண்டா எலிவேட்டுக்கு 9 இன்ச் தான் மாட்ட முடியும். ஆனா, நம்ம இதில 10.33 இன்ச்ச கஸ்டமருக்கு அழகா மோல்ட் பண்ணி பேனல், அந்த டிஸ்ப்ளே எதுவும் வெளிய வராம அழகா அந்த பேனலுக்குள்ளேயே இன்சைடா அழகா அந்த லாக்ல உட்கார்ற மாரியே நம்ம கஸ்டம் மேட் பண்ணி இந்த டாப் எண்ட்ல வர ஹோண்டா எலிவேட்ல டாப் எண்ட்ல 10.33 இன்ச் கிட்ட வரும். அந்த பேனல் வாங்கி நம்ம அழகா இதே மாரி மோல்டு செஞ்சு கஸ்டமருக்கு இந்த 10.33 இன்ச் இந்த ஒரிஜினல் மாரியே உட்கார வச்சிருக்கோம். ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. அதே மாரி வெளியவும் வந்திருக்காது. நீட்டா இருக்கும் பார்க்கவே. அவ்வளோ அழகா இருக்கும். இது யூசுவலா 9 இன்ச் தான் மாட்டிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் வெளிய. பட் அது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் சின்னதா தெரியுது இந்த டேஷ்போர்டுக்கு. அதனால இந்த 10.33 இன்ச் பேனல் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அந்த ஒரிஜினல் வாங்கி மோல்டு பண்ணி நம்ம கஸ்டம் மேடா செஞ்சிருக்கோம். இந்த சைட்ஸ்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இந்த சைட் லாக்ஸ்லாம் பாருங்க. எங்கேயுமே கேப் இருக்காது. அதே மாரி கம்ப்ளீட்டா கிளாசி பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் 4 ஜிபி ரேம் 32 வயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வித் 360யோட வந்துரும் உங்களுக்கு. 1080 பிக்சல்ஸ் பிளாபங்கோட கேமராவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 1080 பிக்சல்ஸ் எல்லா வியூஸும் பார்த்துக்கலாம். வித் ஃபுல் ரெக்கார்டிங்கோட கஸ்டமருக்கு அழகா மோல்டு பண்ணி இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ, அது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வித் நைட் விஷனோட வந்துரும். எல்லா வியூஸும் கஸ்டமர் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ, பக்கா நீட்டா பண்ணியிருக்கோம். எந்த கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம அலைன்மென்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் வீல்ஸ் எல்லாம் நீட்டா தெரியிற மாரி பண்ணியிருக்கோம். அது போக டிஎஸ்பி கண்ட்ரோல் ஸ்டெக்கோட டிஎஸ்பி கண்ட்ரோல்ல மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், வால்யூம் கண்ட்ரோல், சப் கண்ட்ரோல் எல்லாமே இதில பண்ணிக்கிற மாரி ஸ்டெக்கோட ஒரிஜினல் டிஎஸ்பி ரிமோட் கண்ட்ரோல் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ, இதிலேயே கஸ்டமர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் சீட் கவர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பீச் அண்ட் பிளாக்ல வரத ஃபுல் பிளாக்ல பண்ணியிருக்கோம். அதுவும் பிரீமியம் சோஃபா லெதர்ல. பிகாஸ் பிளாக்னாலே ஜென்ரலா ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த சம்மர் டைம்ல. ஸோ, அந்த மாரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா பிரீமியமான சோஃபா லெதர்ல கஸ்டமருக்கு நல்லா பஃப் பண்ணி, நல்லா அந்த முதுகு எல்லாமே நல்லா உள்ள போற மாரி கஸ்டமர் கேட்டாங்க. அந்த மாரி அழகா நம்ம பஃப் பண்ணி கஸ்டமருக்கு கஸ்டம் மேடா பண்ணியிருக்கோம். அண்ட் த்ரெட் முதற்கொண்டு பிளாக், ஆர்ம் ரெஸ்ட் பிளாக் எல்லாமே கஸ்டமர் வந்து ரொம்ப பிளாக் பிடிக்குங்கிறதுனால, டோட்டல் இன்டீரியரையும் பிளாக்காவே மாத்த சொல்ட்டாரு. எங்கேயுமே பாருங்க வேற எந்த கலருமே இருக்காது. அதே மாரி பிரீமியம் ஆம்பியன்ட் லைட்டிங் செட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, மல்டி கலர்ஸ் கஸ்டமர் வச்சுக்கலாம். டோர் பேட், டேஷ்போர்ட், லெக் ரூம் எல்லாமே பண்ணிட்டோம். கஸ்டமர் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தனியா ஸ்விட்சும் வச்சு குடுத்துட்டோம். எனி கலர்ஸ், எனி காம்பினேஷன் கஸ்டமர் வச்சுக்கலாம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சாங்கோட வியூஸ் கேட்கலாம். ஸோ, இதில வந்து 3 வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த சாங்கோட டீட்டெயிலிங் மட்டும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும்னு. வாங்க நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங்கோட டீட்டெயிலிங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியர் அண்ட் நீட்டாக வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஆஃப்டர் கம்பல்சரி ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டியூனிங் கம்பல்சரி வேணும். ஸோ அது நம்ம இப்போ கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரை உட்கார வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். ஸோ அந்த டீட்டெயிலிங்காக அந்த சின்ன சின்ன மைன்யூட் அந்த நோட்ஸை கூட நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அதே மாதிரி ஸ்டீரிங் ஃபுல்லாக மோல்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர் மாட்டியிருக்கோம், அதுவும் ஹெச்ஐடி ஃபாக், அசூமோட ஹெச்ஐடி ஃபாக். இது ஒரு டார்க் ஏரியா ஷாப்போட ஆப்போசிட்டில் நம்ம காமிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஹெச்ஐடி. ஸோ அப்படியே போக போக தான் பிரைட் ஆகும் பார்த்தீங்கனாலே. லோ பீம், ஹை பீம், ஸோ அந்த சைட் வியூ எல்லாமே இந்த ஒய்டாக பக்காவாக கவர் ஆகும். ஸோ அசூமோடது தான். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஸோஃபார் இப்போ வரைக்கும் மாட்டிகிட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் ப்ராப்ளமும் கஸ்டமர் சைட்லேருந்து யாருமே எதுவும் சொல்லலை. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து ஹெட்லைட் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாகில் தான் நம்ம பவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வண்டி வந்து பேஸ் டு டாப் பண்ணியிருக்கோம். கியா, ஹுண்டாய், மாருதி எல்லாமே பண்ணுறோம். அதேமாதிரி இப்போது ஹோண்டா சிட்டி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டைம் ஹோண்டா வண்டினே இதுதான். ஹோண்டா மேக்ஸிமம் வந்து வராது. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ், லிமிட்டட் பீப்புள்ஸ்க்கு அது வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அதே மாதிரி இந்த ஹோண்டா எலிவேட்டு கஸ்டமர் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமரை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி கம்ப்ளீட் ஹையர் அண்ட் ஆடியோ எல்லாமே கஸ்டமருக்கு நம்ம நீட்டாக கஸ்டமரோட சொன்ன பட்ஜெட்குள்ளே முடிச்சிருக்கோம். அதுதான் மேட்டர். நம்ம எக்ஸ்பென்சிவாக இல்லை கஸ்டமருக்கு எக்ஸ்டெண்டடாக இழுத்துட்டு பட்ஜெட்டை சொல்லலை. கஸ்டமர் ஆல்ரெடி பட்ஜெட் ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பட்ஜெட்குள்ளே தான் இந்த 3-வேலாம் கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமரோட பட்ஜெட்டில் 3-வே கிடையாது. கஸ்டமர் கொடுத்தது ஒரு 2-வே ப்ராடக்ட் பண்ணணும் தான். பட் நம்ம தான் கஸ்டமருக்கு 3-வே ப்ராஜெக்டாக நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமரோட ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு, பார்த்திங்கன்னா தெரியும். கூகுள் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொன்ன என்ன பட்ஜெட்டோ அதை தாண்டி நம்ம கஸ்டமருக்கு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வண்டி பேஸ் மாடல் இருக்குது, அதை டாப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே லிமிட்டடாக பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க 3 நம்பர்களை எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். தேங்க்யூ.